இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 2026க்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3 கேடரில் வேகன்சி இருக்குது. E0 பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு A0 வேகன்சியும், பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அதை தவிர லா அண்டு எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு கிரேட் ஏலையும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வேகன்சி தனி லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 530 வேகன்சி இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். அவங்களுக்கு 0 ஃபீஸ் தான். ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்கு இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால சேலரி ஒரு நல்ல சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட் ஏக்கு இயர்லி சேலரி 18.4 லேக்ஸும், கிரேட் A0க்கு 14.8 லேக்ஸ் இயர்லி சேலரியாகவும், கிரேட் E0க்கு 11.1 லேக்ஸ் வந்து இயர்லி சேலரியாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படியும், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோட அந்த லிமிடெட் கம்பெனியோட நார்ம்ஸ் படியும் நிறைய அலவன்சஸ் இருக்குது. மெடிக்கல் அலவன்ஸு, டிஏ இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவங்க கிட்ட இருக்க குவாலிஃபிகேஷன் தான் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.